வில்லில் பாட சந்தத்தோடு பானை தாளம் சித்துடும் கை பம்பையுடன் வரமருள் வாயிரை மகனே அன்பான மறைக்கல்வி இயக்குனர் அருள்பணி அலோசியஸ் அவர்களே, அவையோரே சபையோரே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நிறைவு நாள் நல்வாழ்த்துக்கள். புளியங்குறிச்சி முத்திடுச்சாம்பாறையில தமிழ் திருநாள் தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சிறப்பா விளையாட்டுக் கொண்டிருந்த எங்களை அவசரமா இங்கு அழைத்து வந்தீர்களே, என்னாச்சு குருவே? ஓ, அதுவா, சொல்கிறேன் கேளுங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை நடத்திப்பாரு என்பாங்க. அதுபோல நம்ம மறைச்செல்வி மன்றம் நடத்தக்கூடிய இந்த கலை நிகழ்ச்சியில நம்ம பெற்றோரு விவிலிய மாந்தரை பற்றி வில்லுப்பாட்டா பாட இதோ நம்ம பங்கு தந்தைக்கு ஆசை மேலாசை, ஆசை மேலாசையா. அப்புறம் எல்லா வகுப்புகளுக்கும் டான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம வகுப்புக்கு, குறிப்பாக பெற்றோர் வகுப்புக்கு மட்டும்தான் ரகசியமா வந்து சொன்னாங்க வில்லுப்பாட்டு கொடுக்கிறது. அதனாலதான் உங்க எல்லாரையும் அவசரமா இங்க அழைத்து வந்தேன். அப்படியா குருவே? நம்ம விவிலிய மாந்தரில் நகோமியின் மருமகளான ரூத்துவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பேரு ரூத்து தான். வெகு நாளாக அவங்க வாழ்க்கையை அறிய ஆசை மேல் ஆசை குருவே. அப்படியா? விடிஞ்சா கல்யாணம் தான், தெரிஞ்சா போச்சு. நீதி தலைவர்கள் புத்தகத்தில் கடவுளுக்கு அந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கீழ்ப்படிதல் என்னும் உயர்கனியை அருங்கொடையாக பெற்று வாழ்ந்தார்கள். ஆமா, குருவே, இறைவனிடமிருந்து அருங்கொடைகளை பெற்றார்கள். அது சரி, இவங்க குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்க, குழப்பமாக உள்ளதே. சொல்லித் தருகிறேன். மோவாபு நாட்டுக்குள்ள இயேசு பிறந்த புண்ணிய பூமியில பிழைப்பதற்கு ஒருவர் வந்தாரு பாருங்க. அப்படியா குருவே? புண்ணிய பூமிக்கு வந்தவர் யாரு குருவே? ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, அதுவா, அவருதான் எலிமெலேக்கு. அப்படியா குருவே? குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? எலிமெலேக்கு அங்கு வந்து சாமியாரை போல சன்னியாசியாகி இறைபணி செய்தாரா, அல்லது அவருக்கு நேரமே திருமணமாகி இருந்ததா? சொல்லுங்க குருவே. ஆமா, சரியான கேள்வி. என்ன அவசரம் கொடுக்க? சொல்கிறேன் கேளு. சொல்லுங்க குருவே, சொல்லுங்க. எலிமெலேக்குக்கு நேரமே திருமணமாகி இருந்தது. சரி, அவரது மனைவிதான் நகோமி. அங்க
ஓஹோ, இப்போது தெளிவு கிடைத்ததா? ஆமாம் குருவே, நன்றாக தெளிவு கிடைத்தது. குருவே, ரூத்துவின் கணவர் நன்றாக குடும்பம் நடத்தினாரா? சொல்லுங்க குருவே, சொல்லுங்க. சொல்கிறேன். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்த அந்த ரூத்துவின் வாழ்வில் மிச்சம் புயல் அடித்தது. மாமியார் நகோமியை போல ரூத்துவும் கைம்பெண்ணானாள். நீங்கள் சொல்வது நிஜமா குருவே? வேதனையாக உள்ளது. அது சரி, ரூத்து மாமியாருடன் சென்றார்களா இல்லை மறுமணம் செய்தார்களா? என்னதான் நடந்திருக்கும்? சொல்லுங்க குருவே. சொல்கிறேன். என்ன நினைக்கிறீங்களோ கரெக்டா சொல்லி தருகிறேன். மாமியார் நகோமி மருமகளிடம் தாய் வீட்டிற்கு திரும்பி செல்லுங்கள், மீண்டும் மனம் செய்து வாழ்க்கையை நடத்துவீராக என்றழைத்து முத்தமிட்டான். மூத்த மாமியார் தாய் வீட்டுக்கு சென்றாரா? ஷாபாஷ், நன்றாக கேட்டான். அதுதான் இல்லை. என்னதான் சொன்னாங்க தெரியுமா? என்னதான் சொன்னாங்க? அருமையாக சொன்னாங்க தெரியுமா? நீர் என்னுடைய மாமியார், உங்கள் குடும்பம் என் குடும்பம், உங்களினம் என் இனம் என்றார். ரூத்து உங்களோடு வாழ்ந்து உங்களோடு இறப்பேன் என்றார். ஓஹோ, அப்படி சொன்னாங்களா? அப்படிதான் சொன்னாங்க. மாமியார் ரூத்தை தன் மகள் போல கவனித்து வந்தாங்களா? மகள் போல இல்ல, அப்படி எப்படி கவனிச்சுட்டு வந்தாங்க? மகளை போல தான் கவனிச்சுட்டு வந்தாங்க. அதுல உனக்கு என்ன சந்தேகம் இருக்குது? மருமகனுக்கு அடைக்கலம் கொடுக்க உறவான போவாசு நிலத்தில் அறுவடை காலத்தில் காத்திர் பொறுக்கவே அவரும் இவன் மேல் மோகம் கொண்டார், திருமணமும் செய்து வைத்தார். ரூத்து வாழ்வு பூவை போல மலர்ந்து நறுமணம் வீசியதால் விவிலியத்தில் இடம்பெற்றது என்பதை அறிந்து கொண்டோம். ரூத்துவை போல நாமும் மாமியார் மற்றும் குடும்ப உறவுகளுடன் இணைந்து வாழ்வோம். இறைவனை எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்போம். மங்களம்